தலைவர்கள் சொன்ன மாதிரி எவ்வளவோ முறையில் எவ்வளவோ வகையில் ஒன்றியத்தில் இருக்கும் ஆளும் கட்சி அழுத்தம் கொடுக்க முயற்சி பண்ணாங்க. ஆனால் தலைவரோட ஸ்டாண்டு என்னன்னு உங்களுக்கே தெரியும். மகாபலிபுரத்தில் என்ன சொன்னாருன்னு சொல்றது தெரியும். மதவாத சக்தியோட கூட்டணி இல்லைன்னு சொல்லியிருக்காரு. இதை விட ஒரு தெளிவான ஸ்டாண்ட் யாரால் சொல்ல முடியும்? நீங்கள் எப்படி பாஜகவை எதிர்த்து எதுவும் சொல்லவில்லை என்று சொல்வதை முற்றிலும் ஏற்றுக்கொள்ளவே முடியாது. நான் அதை தான் சொன்னேன். நான் இப்போ அப்பெல்லாம் அழுத்தமே இதை கொடுக்க ஆரம்பிக்கல. இப்போதான் அழுத்தம் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. சிபிஐ என்கொயரியும் சரி, படம் பிரச்சனை என்ன நடந்ததுன்னு உங்களுக்கே தெரியும். இவ்வளோ அழுத்தங்களுக்கு பிறகும் என்ன கூட்டணி குறித்து மதவாத சக்திகளோட கூட்டணி இல்லை என்று தெளிவாக சொல்லியிருக்கிறார். இதை இதற்கு மேல் என்ன சொல்ல? சிபிஐ உள்ளிட்ட அமைப்புகள் மூலமாக தவிகவுக்கு பாஜக அழுத்தம் கொடுக்கிறது என தவிகவின் கொள்கை பரப்பு பொதுச் செயலாளர் அருண்ராஜ் தெரிவித்திருக்கிறார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மகேந்திரன் வழங்க கேட்கலாம். மகேந்திரன் வணக்கம். அருண்ராஜின் இந்த பேட்டி தொடர்பான முழு விவரங்களை பதிவு பண்ணலாம். சிபிஐ மற்றும் தணிக்கை வாரியம் மூலமாக தமிழக வெற்றி கழகத்திற்கு பாஜக அழுத்தம் தருவதாக தமிழக வெற்றி கழகத்தின் கொள்கை பரப்பு பொதுச் செயலாளர் அருண்ராஜ் தெரிவித்திருக்கிறார். தமிழக வெற்றி கழகத்திற்கு பாஜக அழுத்தம் கொடுப்பதாக நேரடியாக முதல் முறையாக வெளிப்படையாக தமிழக வெற்றி கழகம் சார்பில் ஒரு பேட்டியை அருண்ராஜ் கொடுத்திருக்கிறார். குறிப்பாக ஜனநாயகன் படம் வெளியாவதில் பாஜக தான் தொடர்ந்து அழுத்தம் கொடுப்பதாக முதல் முறையாக வெளிப்படையாக பேசியிருக்கிறார்கள். சிபிஐ உள்ளிட்ட அமைப்புகள் மூலமாக தமிழக வெற்றி கழகத்திற்கு பாஜக தொடர்ந்து அழுத்தம் கொடுப்பதாகவும் பாஜகவின் அழுத்தங்களுக்கு விஜய் ஒருபோதும் அஞ்சவில்லை என்றும் அருண்ராஜ் தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக இந்த ஜனநாயகன் படத்தை ஜனவரி 9ஆம் தேதி ரிலீஸ் செய்வதாக இருந்தார்கள். அதன் பிறகாக தணிக்கை வாரியம் சான்றிதழ் வழங்கவில்லை என்று நீதிமன்றத்தை நாடி இருந்தார்கள். அதன் பிறகாக நீதிமன்றம் மீண்டும் நீதிமன்றத்தில் வழக்கை வாபசும் பெற்றிருக்கிறார்கள். தற்போது வரை இந்த தணிக்கை சான்றிதழ் ஜனநாயகன் படத்திற்கு வழங்கப்படாமல் இருக்கிறது. மறு தணிக்கைக்கு இந்த படம் அனுப்பப்பட்டிருக்கிறது. இதனை தயாரிப்பு நிறுவனம் தெரிவித்திருக்கிறார்கள். இந்நிலையில் இதற்கெல்லாம் பாஜக தான் காரணமா என்று எந்த ஒரு வெளிப்படையான தகவல்களையும் வெளிப்படையான செய்திகளையும் தமிழக வெற்றி கழகம் தரப்பில் இருந்து யாருமே கூறாமல் இருந்தார்கள். ஆனால் தற்பொழுது ஜனநாயகன் திரைப்பட விவகாரத்தில் தணிக்கை வாரியம் மூலமாக பாஜக தங்களுக்கு அழுத்தம் கொடுவதாக தமிழக வெற்றி கழக கொள்கை பரப்பு பொதுச் செயலாளர் அருண்ராஜ் வெளிப்படையாக தெரிவித்திருக்கிறார். மகாபலிபுரத்தில் தலைவர்கள் சொன்ன மாதிரி எவ்வளவோ முறையில் எவ்வளவோ வகையில் ஒன்றியத்தில் இருக்கும் ஆளும் கட்சி அழுத்தம் கொடுக்க முயற்சி பண்ணாங்க. ஆனால் தலைவரோட ஸ்டாண்டு என்னன்னு உங்களுக்கே தெரியும். மகாபலிபுரத்தில் என்ன சொன்னாருன்னு சொல்றது தெரியும். மதவாத சக்தியோட கூட்டணி இல்லைன்னு சொல்லியிருக்காரு. இதை விட ஒரு தெளிவான ஸ்டாண்ட் யாரால் சொல்ல முடியும்? நீங்கள் எப்படி பாஜகவை எதிர்த்து எதுவும் சொல்லவில்லை என்று சொல்வதை முற்றிலும் ஏற்றுக்கொள்ளவே முடியாது. நான் அதை தான் சொன்னேன். நான் இப்போ அப்பெல்லாம் அழுத்தமே இதை கொடுக்க ஆரம்பிக்கல. இப்போதான் அழுத்தம் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. சிபிஐ என்கொயரியும் சரி, படம் பிரச்சனை என்ன நடந்ததுன்னு உங்களுக்கே தெரியும். இவ்வளோ அழுத்தங்களுக்கு பிறகும் என்ன கூட்டணி குறித்து மதவாத சக்திகளோட கூட்டணி இல்லை என்று தெளிவாக சொல்லியிருக்கிறார். இதை இதற்கு மேல் பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.